நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, பங்குனி 24ஆம் தேதி, திங்கட்கிழமை, தசமி திதி, பூச நட்சத்திரம் சாயங்காலம் 6:25 வரை, அதற்கு மேல் ஆயில்ய நட்சத்திரம். சந்திராஷ்டமம் தனுசு ராசிக்காரர்களுக்குரியது. இன்னைக்கு ராகுகாலம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, யமகண்டம் 10:30லேருந்து 12 வரை, நல்ல நேரம் காலையில் 6:30லேருந்து 7:30 வரை, 9:30லேருந்து 10:30 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் வெண்மை, வெள்ளை கலர் சற்று போட்டுக்கொள்ள வேண்டும். தவிர்க்க வேண்டியது பச்சை. சாப்பிடக்கூடியது முள்ளங்கி, புதினா போன்றவற்றை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போ நம்ம இந்த ஜோதிட பாடத்தில் பூர நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தோம். அதையே தொடர்வோமாக. பூர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புத்திர புத்திரிகளின் முயற்சி முன்னேற்றத்திற்காக கடும் முயற்சி உழைப்பை செய்யக்கூடியவர்கள். அரசாலும் அரசியல் கட்சியாலும் ஆதாயம் அடைபவராக இவரை கூறலாம். இந்த 3ஆம் பாதத்தில் முற்பாதியில் பிறந்தவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, தனக்கு மனதிற்கு பிடித்தமான, மனதுக்கு ஒத்துப்போகக்கூடிய பெண்ணை மணந்து சுகபோகத்தோடு வாழ்க்கை நடத்துவார், இல்லறம் நடத்துவார். அதே மாதிரி எண்ணெய், இரும்பு, மரம், ஏவற்பணி, அங்காடி வணிகம், தலைச்சுமை வியாபாரம், விவசாய தொழில் போன்றவைகளினால் ஆதாயம் அடைபவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று நடைபெறும். புதிய ஜீவன் ஒன்று குடும்பத்தில் தோன்றும் வாய்ப்பு, அது பற்றிய செய்தி கிடைக்கின்றது. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. தொழிலில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகின்றது. பதவி உயர்வு ஏற்படும். அடுத்து ரிஷபராசி. உங்களுக்கு மக்களுக்கு உத்தியோக உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கின்றது. மனம் ஓரளவு நிம்மதியாகவே இருக்கின்றது. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சியாகவே செல்கின்றது. மனைவி மூலம் பொருள் வசதி ஏற்படும் வாய்ப்பு வருகிறது. தொழிலில் முன்னேற்றமும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கின்றன. இந்த பொழுது ஓரளவு பரவாயில்லை, நல்ல பொழுதாகவே கழிகின்றது. அடுத்து மிதுன ராசி. புதிய மனை, வாகனம் வாங்க லோனுக்கு அப்ளை செய்திருக்கிறீர்கள். அது ஓகே ஆகி, பர்மிஷன் கிராண்டட், ஓகே ஆகிவிட்டது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிறது. அண்ணனியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை. உடலை நல்ல முறையில் பராமரித்து கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. கணவன் மனைவியருக்கிடையே இன்று சிறிது மனத்தாங்கல் இருந்தது, விலகி போகின்றது. இதுவரை இருந்து வந்த சிறு சிறு மனத்தாங்கல்கள் இன்று விலகிவிடுகின்றன. மனக்கவலை, வறுமை நீங்குகின்றது. செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கிறது. எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகர்கின்றன. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. மக்களால் பணவரவும் உண்டாகின்றது. அடுத்து சிம்மராசி. பணப்புழக்க வழக்கம் ஓரளவு நன்றாக இருக்கின்றது. கொடுத்த வாக்கை கஷ்டப்பட்டு காப்பாற்றி விடுகின்றீர்கள். நிலம், வீடு வாங்க விற்க நல்ல பலனே கிடைக்கின்றது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் மன நிம்மதி, மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. உத்தியோக வாய்ப்பு வருகின்றது. ஆரோக்கியம் நன்று, ஓகே, நல்லபடியாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு வெற்றியுடனேயே முடிகின்றன. சமூகத்தில் கௌரவம் நிலைக்கின்றது. கடன் தொல்லை விலகி போகின்றது. பொருள் சேர்க்கையும் புதியன வாங்குதலும்
கிட்டும். பிரயாணங்களினால் அனுகூலமும் ஆதாயமும் இருக்க போகின்றது. அடுத்து துளாராசி. தீயவர்கள் சேர்க்கை ஏற்பட வாய்ப்புள்ளது. நெருப்பு ஆயுதங்களினால் காயம் ஏற்படவும் வாய்ப்புண்டு. மனைவியுடன் கூட நிதானமாகவும் பொறுமையுடனும் பேசுங்கள், இல்லையேல் வீண் சச்சரவு உண்டாகும். எவ்வளவு செலவு வந்தாலும் அதற்கேற்றால் போல் பணவரத்து உண்டாகின்றது. அடுத்து விருச்சிக ராசி. அரசாங்க ஆதரவு கிடைக்கின்றது. அரசாங்க அனுகூலம் உண்டாகின்றது. அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரப்போகின்றது. முக்கியமான பெரியோர்களை சந்திப்பது, அவர்களின் நன்மதிப்பை பெறுவது போன்றவை நடக்கும். தொழிலில் ஆதாயமும் உற்சாகமும் உண்டாகும். அடுத்து தனுசு ராசி. வீண் தொல்லைகள் வருவதால் மனக்கவலை உண்டாகின்றது. குடும்பத்தில் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மருத்துவ செலவு அதிகரிக்கின்றது. தொழிலில் ஒரு தேக்க நிலை, மந்த நிலை, இடையூறுகள், தடங்கல்கள் உண்டாகின்றன. தொழிலில் பிரச்சனை எதுவும் இல்லாவிட்டாலும் ஆத்ம திருப்தி என்பது இல்லை. அடுத்து மகர ராசி. இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிவாகின்றது. பொருளாதார நிலையில் அபிவிருத்தி ஏற்படுகின்றது. புதுமனை புகவும் சந்தர்ப்பம் வாய்க்கின்றது. நண்பர்கள், உறவினர்கள், மேலதிகாரிகள் ஆகியோர் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. வெளியூர் பிரயாணம் இருந்தாலும் அதில் நன்மை ஏதும் உண்டாகப் போவது இல்லை. ஆனால் கல்வி சம்பந்தமாக நல்ல முடிவு ஏற்படும். மேல் படிப்புக்கு வசதி ஏற்படுகின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியிலே இருக்கிறது. வேளைக்கு சாப்பிடுவதற்குத்தான் நேரம் இருப்பதில்லை. அடுத்து மீனராசி. பொருள் வரவில் தடையெடுப்பது, ஒரு இன்டரப்ஷன், தடை ஏற்படுவதால் பணத்தட்டுப்பாடு உண்டாகின்றது. பிரயாணமும் அதன் மூலம் சில நன்மைகளும் உண்டாகின்றன. மனைவியின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகின்றது. நண்பர்கள் ஆறுதலாக இருக்கின்றார்கள். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வந்து சேர்கின்றது. தெய்வ பக்தி அதிகரிக்கின்றது. தான தர்மம் நிறைய செய்கின்றீர்கள். உத்தியோகத்தில் கூட நல்ல பெயர் கிடைக்கின்றது. புதிய வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து சேர்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.